ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, தயிர், அரிசி வந்து 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆனியன்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து உதுத்து விட்டுருங்க. இப்போ பாதி அளவுக்கு வந்துட்டு நம்ம ப்ரௌன் ஆனியன்ஸ் பண்ண போகிறோம். மீதி பாதி வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் வந்து முதல்ல பண்ணிடணும். ப்ரௌன் ஆனியன் தான் வந்து இந்த பிரியாணிக்கே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நான் ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஆனியனு. இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு சூப்பராக வந்து ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே எண்ணெயிலே வந்துட்டு முட்டைக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ப்ரௌன் ஆனியன்ஸ் ரெடி. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். முட்டையிலே இந்த மாதிரி வந்து கீரல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப வந்து சிம்மில் வச்சு தான் இதை வந்து குக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம முட்டை வந்து சேர்த்துக்கலாம். முட்டையில் வந்து நம்மளுக்கு உப்பு, காரம் எல்லாமே வந்து நல்லா இறங்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எக் பிரியாணியில். இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் நல்லா வந்துட்டு உப்பு, காரம் எல்லாமே வந்துட்டு செட் ஆகணும். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்து இதை வந்து இறக்கி வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு உப்பு, காரம் நமக்கு நல்லா பிடிச்சி வரணும். அதனால தான் நம்ம வந்துட்டு முட்டையை வந்து கீறி சேர்க்குறோம். நம்ம முழுசாக சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு முட்டைக்கு உள்ளே வந்து இறங்காது மசாலா. அதனால தான் இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்குறோம். இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து குக்கர் வச்சுட்டு இப்போ இந்த எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவு தான் அரிசி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நான் வந்து இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் வந்து உங்களுக்கு பிரியாணி பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் பிரியாணி ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம். பட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசா, பிரிஞ்சி இலை அவ்வளோதான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீதி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியனை வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து நான் வந்து வதக்கியிருக்கேன். இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆனியன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி, புதினாவை நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம ஆனியன் வதங்கும் போதே சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அந்த வாசனையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் நல்லா வந்து சுருண்டு வதங்கி வரணும். இப்போ நம்ம மசாலா தயிர் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ தயிர் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கலவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடித்து வச்சுக்கோங்க. தயிரில் நல்லா வந்துட்டு ஊறணும் அந்த மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே. இப்போ மசாலா தயிர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப்பரான ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணிக்கு. இதுதான் வந்து செம்மையான டேஸ்ட்டும் நம்மளுக்கு திகட்டாத ஒரு இதை வந்து கொடுக்கும் பிரியாணியில். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளிலாம் இந்தளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ நம்ம மசாலா தயிர் வந்து ஆட் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து இருக்குது. தயிரில் வந்து புளிப்பு இருக்குது. மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா வந்து வதங்கி வற்றி வரணும். அப்போ தான் நம்மளோட பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன். இது நார்மல் அரிசி, புழுங்கல் அரிசின்றதுனால நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம். அரிசி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் ஒரு முறை. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். நான் வந்து பாஸ்மதி ரைஸுன்றதுனால இது நார்மல் ரைஸுன்றதுனால நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில். இப்போ முட்டையை வந்து சேர்த்துட்டு எல்லா முட்டையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ அதில் இருக்க அந்த மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயை வந்து இதிலே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ண ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபுல்லாக வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டு போட்டுக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா பிரியாணி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ விசில் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ விசில் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எக் பிரியாணி பாருங்கள். செம்மையான அரோமாவோட ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. நல்லா வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்துட்டு இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கே வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக பிரியாணி பண்ணுறத விட இந்த ஸ்டைலில் ஒரு முறை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.